எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். கிச்சன்லேயும் வீட்லேயும் நமக்குன்னு நிறைய வேலைகள் இருக்கும். ஆனால் நமக்கான நேரம்ன்றது நமக்கு ரொம்பவே முக்கியம். அந்த நமக்கான நேரத்தை நாம் தான் உருவாக்கிக்கணும். முழு நேரமும் கிச்சன்லேயும் வீட்லேயும் வேலைன்னு இல்லாமல் சட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு நம்மளோட நேரத்தை நாம் அனுபவிக்கிறதுக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை யோசித்து செஞ்சோனாலே போதும். நம்மளோட வேலைகளை சட்டுன்னு நாம் முடிச்சிடலாம். எப்போவுமே டெய்லியுமே துணி வாஷ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா துணி துவைக்கிற நேரம் கையில் துவைச்சிங்கன்னா அரை மணி நேரமே அதிகம்தான். காயப்போட்ட துணிங்களை இந்த மாதிரி கபோர்டு பக்கத்தில் நம்ம ஒரு சேரோ இல்லை கட்டிலோ இருந்தது அதில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மடிச்சுட்டு டக்குன்னு எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே காய போடும்போதே நல்லா உதறி காய போட்டோம் அப்படின்னா அதில் சுருக்கங்கள் ரொம்ப இருக்காது. நமக்கு மடிக்கிறது ரொம்பவே ஈஸியாக போயிடும். துணி கபோர்டு பக்கத்தில் இருந்தது அப்படின்னா நமக்கு ஈஸியாக மடிச்சிடலாம். நமக்கு தினமுமே துணி துவைச்சா நம்ம மடிக்கிற டைமும் ஒரு 10 மினிட்ஸில் நம்ம மடித்து முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பாத்திரம் ஈவினிங் நம்ம இந்த வேலைகளை டக்குன்னு முடிச்சுட்டு கிச்சனை நல்லா நீட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட சாயந்தரம் கிச்சனில் சமையல் வேலை குயிக்காக ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம முடிச்சிட முடியும். கையோடு நம்ம அடுப்பையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலை கிச்சனில் ரொம்பவே ஈஸி ஆகிடும். இன்றைக்கி ஈவினிங் நான் இந்த வேலைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஈவினிங் எப்போவுமே எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு வேலையில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆனால் என் மைண்டில் அப்படி இருக்காது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரொம்ப மைண்டு ரிலாக்ஸாக நம்ம உட்காந்து டீ குடிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் என் மைண்டில் இருக்கும். நான் ரொம்பவே அனுபவித்து ரசிக்கிற நேரம் அப்படின்னா எனக்கான நேரம் அப்படின்னு நான் நினைக்கிறது அப்படின்னா நம்ம டீ குடிக்கும்போது ரொம்ப மைண்டு ஃப்ரெஷ்ஷாக எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஃப்ரீயாக நம்ம குடிக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாலை அடுப்பில் வச்சுட்டு கையோடு பூஜையும் முடிச்சிட்டேன். நான் எப்போவுமே பூஜை பண்ணிவிட்டு எல்லா ரூம்லேயுமே ஒரு 2 ஊதுபத்தி நான் பொருத்தி வச்சுருவேன். ஹாலில் மட்டும் சாம்பிராணி பொருத்தி வச்சுருப்பேன். அப்போனா வீடே நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் காஃபி போட்டு குடிக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கும் பாலை ஆற வச்சுருவேன். பாருங்கள், பிளேட்டில் ஊற்றி வச்சுருக்கிறேன். ஏன்னா நான் காஃபி போடும்போது என்னோடய காஃபியும் சீக்கிரம் ஆறிடக்கூடாது. ஆனால் குழந்தைங்களோட பால் சீக்கிரம் ஆறணும்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஊற்றி வச்சுட்டேன் அப்படின்னா பால் ஆறிடும். அவங்களுக்கும் பாலை கொடுத்து அமைதியாக உட்கார வச்சுட்டேன் அப்படின்னா என்னோட டீ குடிக்கிற நேரத்தை நான் ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ண முடியும். இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு சூப்பராக ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக நம்மளோட ஈவினிங் சமையல் வேலையை ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி ரொம்பவே வித்தியாசமாக நான் எதுவும் செய்ய போதில்லை. ரசம், சாதம், வாழைக்காய் வறுவல், நெக்ஸ்ட்டு புடலங்காய் கூட்டு இவ்வளவும் செய்கிறதுக்கு எனக்கு மேக்ஸிமம் ஒரு 3/4 மணி நேரம் தான் ஆகும். எனக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் ஒதுக்கி சாதத்துக்கு அரிசி ஊற வைக்கிறது, காய்கறிகள் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுட்டு இப்போ ரசம் வைக்கனா புளி ஊறப்பட்டு வைக்கிறது, ரசத்துக்கு தேவையான மசாலாவை இடித்து வைக்கிறது, இதை செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்து கடக்கடன் 1 by 1 நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு புடலங்காய் கூட்டு தான் செய்ய போகிறேன். புடலங்காய் கூட்டை குக்கரில் வேக வச்சுட்டு நான் செய்ய போகிறேன். அதுக்கு புடலங்காய், ஒரு மிளகாய், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக ஜீரகம், உப்பு இதை போட்டுட்டு நான் ஊற வச்சிருக்க அந்த தண்ணியை மட்டுமே சேர்த்துட்டு லைட்டாக கையில் இந்த மாதிரி தண்ணி தொளிச்சு மட்டும்தான் விடுறேன். தண்ணி அதிகமாக நம்ம சேர்க்கக்கூடாது. ஏன்னா புடலங்காயிலே தண்ணி அதிகமாக இருக்கும். இப்போ இதை ஹை ஸ்பீடில் ஒரு 5 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஃபுல்லாக போனதுக்கு அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா குழையாமல் சூப்பராக உங்களுக்கு வந்துடும். இப்போ அதை அடுப்பில் வச்சுட்டு ரசத்துக்கு தேவையான பொருட்களை நான் நுணுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். சைட் பை சைடாக பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். எதுக்கு அப்படின்னா வாழைக்காவை அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா வாழைக்காய் நமக்கு பொரிக்கும்போது கலரும் சேஞ்ச் ஆகாது. இதில் லைட்டாக குக் ஆகிரும். அப்புறம் நம்ம வறுக்கும் போது லைட்டாக மசாலாவில் எண்ணெய் மட்டும் ஊற்றி வறுத்தாலே போதும். இப்போ ரசத்துக்கும் நுணுக்கிட்டேன். வாழைக்காயையும் நான் கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். இப்போ வாழைக்காய் வறுவலை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாழைக்காய் வறுவல் செய்கிறது ரொம்பவே ஈஸி. லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக கடுகு, சீரகம், ஒரு வத்தல் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா வாழைக்காய் கூட்டு நல்லா வனமாக இருக்கும். கண்டிப்பாக கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் அதோட வாசனை. இப்போ எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறம் நாம் வேக வச்சு வச்சுருக்க வாழைக்காவை லைட்டாக சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் நம்ம அப்படியே வச்சிடலாம். ஆயிலோட நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். ஒரு அடுப்பில் வாழைக்காய் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே கேஸ் ஃபுல்லாக வந்துருச்சு புடலங்காய் கூட்டுக்கு. இப்போ நம்ம வாழைக்காய் வறுவல் செஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு புடலங்காய் கூட்டையும் நாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வாழைக்காய் வறுவலுக்கு வாழைக்காயில் லைட்டாக மஞ்சள் தூள், குழம்பு மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாம் நான் சேர்த்துருக்கிறேன். வாழைக்காய் வறுவல் சூப்பராக இருக்கும். இந்த மசாலா எல்லாம் சேர்த்து நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் அதோட டேஸ்ட் மீன் நம்ம சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு வெஜிடேரியன் டிஷ்ஷு ஆனால் நான்வெஜ் சுவையில்
ஸ்டைலில் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். அவ்வளோதான், சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ புடலங்காய் கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா புடலங்காய் கூட்டை இந்த மாதிரி வேக வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு லைட்டாக நம்ம தாளிப்பு செஞ்சாலே போதும். தாளிப்பு செய்கிறதுக்கு நம்ம வெங்காயத்தை ஏற்கனவே கட் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், இதுலேயும் நான் வந்து ஒரு வத்தல் வந்து கிள்ளி போடுறேன், நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற புடலங்காயை வந்து இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக நம்ம புடலங்காய் ரெடி ஆகிருக்கு. ரொம்ப குழையவும் இல்லை, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடெலாம் ஒருக்கா செஞ்சு பாருங்கள். இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு 10 மினிட்ஸே அதிகம் தான், ஏன்னா நம்ம வேக வச்சு செய்கிறோம். அவ்வளோதான், புடலங்காய் கூட்டும் வாழைக்காய் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. சாதத்தையும் நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், மதியானம் வச்ச சாம்பார் கொஞ்சம் இருக்குது, அதையும் சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஃபைனலாக ரசம் மட்டும்தான் வைக்கிறது வேலை. ரசத்தை அடுப்பில் வச்சுட்டு கையோடு நான் வந்து பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு வந்து பாத்திரமும் சைட் பை சைடாக முடிஞ்சிருச்சு. ரசத்துக்கு வந்து லைட்டாக வந்து எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் வந்து நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நான் ஊற வச்ச புளியிலே வந்து ஒரு தக்காளியை கையினால் நல்லா மசித்து அதையும் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு வச்சுட்டேன். இப்போ இது முறைக்குன்ன உடனே நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். பாத்திரம் கழுவியாச்சு, ரசம் எல்லாம் வச்சு முடிச்சாச்சு. மறுநாள் வந்து நான் வந்து அரிசி வந்து ஊற வச்சுருக்கிறேன் மாவாட்டுறதுக்காக. ஊற வச்ச உடனே ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன். எதுக்குன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது இங்கே. சீக்கிரமாக புளிச்சு மாவு வந்து 2 நாளைக்கு மேலே ஃப்ரிட்ஜில் வச்சாலே ரொம்ப புளிச்சிருது. இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து ஆட்டும்போது ரொம்ப வந்து மாவு வந்து சூடாகாது. அதனால நமக்கு வந்து ரொம்ப வந்து புளிப்பு ஏறாது. பருப்பு உளுந்தெல்லாம் மாவு ஆட்டும் போது நிறைய பேர் தோலை நீக்கிடுவீங்க. ஆனால் அந்த மாதிரி நீக்காமல் தோலோடே அரைச்சி சாப்பிடுங்க. இட்லி கொஞ்சம் தான் கலர் சேஞ்சாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு 7:30க்குள்ளே எல்லா வேலையுமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்மளோட எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக வந்து மாவாட்டின பாத்திரம் மட்டும்தான் இருக்குது. அதையும் க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா இனிமேல் நம்ம வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். கிச்சனில் வந்து நம்ம சமையல் வேலையை வந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா ஒரு சில இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கிச்சனில் நம்ம வந்து சலிப்பு தட்டாமல் வேலை பார்க்கலாம். சட்டுன்னு நம்மளோட வேலையும் முடியும். எங்கள் வீட்டில் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் ரசம் வந்து வைப்போம். ரசம், சாதம், இந்த மாதிரி 2 கூட்டு வச்சு சாப்பிட்ற பழக்கம் உண்டு. எங்களுக்கு அது ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கி சூப்பரான ஒரு ரசம், சுவையான வாழைக்காய் வறுவல், சுவையாக ஒரு புடலங்காய் கூட்டு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.